This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்கள் பெயர் மற்றும் தகுதிகளை 9994410416 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி முழு விவரங்களையும் உடனடியாக பெறுங்கள். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிட்டு 2 விதமாக நான் வந்து ஆர்வ பற்றின வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். அதோட தொடர்ச்சி தான் இந்த பார்ட் 3 வீடியோ. ஹவுசிங் வந்து ஏற்கனவே பார்த்த ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் டேமேஜாக இருந்துச்சு. அது எப்படி இது பண்ணணுன்ற மாதிரி உங்களுக்கு போட்டிருந்தேன். அதே மாதிரி ஹவுசிங்கில் வந்து செகண்ட் வீடியோவில் ஹவுசிங்கில் எல்போ எப்படி கரெக்டாக டப்ளான் டேப்பு சுற்றி எப்படி போடணுன்ற வீடியோ போட்டிருந்தேன். பார்ட் 3ல் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹவுசிங்லாம் மாட்டினதுக்கப்புறம் இன் அவுட்டுன்னு சொல்லிட்டு பார்ட் 2வில் உங்களுக்கு ஒரு வீடியோவில் காட்டியிருக்கேன். அதில் வந்து இன்லைனில் தண்ணியை கொடுத்து அவுட்லைனில் எப்படி நம்ம ஹவுஸை மாட்டி கனெக்ட் பண்ணி எப்படி ஃபில்டர் தண்ணி ஆர்ஓ எப்படி வெளியாகுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், பைப்பில் வந்து இந்த வர லைனை பார்த்திங்கன்னா வர்ற அந்த தண்ணி லைனில் உள்ள ஓஸ் தூக்கி மாட்டியிருக்கேன் எண்ணில். அது வழியாக பார்த்திங்கன்னா அந்த ஹவுசிங்லேருந்து அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்ஓ டேங்க்லேருந்து வர ஒரு ஓஸை எடுத்துகிட்டு வந்து அவுட்லேருந்து வர அந்த லைனில் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஆர்ஓ டேங்குக்குள்ளே உள்ள ஃபில்டருக்குள்ளெல்லாம் போயிட்டு ஃபங்க்ஷன் ஆகி வெளியே நல்லா தண்ணி வந்து ஃபில்ட்ரு தள்ளும். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் இந்த மாதிரி இதை எடுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு தெளிவாக புரியணுன்றக்காக தான் 3 பார்ட் மாதிரி உங்களுக்கு பிரித்து போட்டிருக்கேன். இதில் ஏதாவது சந்தேகமாக நீங்கள் கேட்கலாம். சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோவோ நீங்களோ ஓனாக ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ஒர்க் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஏதாவது டவுட்னா தாராளமாக கேளுங்க. ஆல்ரெடி நம்ம போடுற வீடியோவை பார்த்து நிறைய பேர் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி லைனில் இருக்கவங்க எல்லாமே நமக்கு கால் பண்ணி நிறைய இடத்துல வந்து கால் பண்ணி கேட்குறாங்க. மோட்ரு சம்மந்தப்பட்ட வீடியோலாம் நம்ம நிறையா போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு நிறையா நம்ம லைனில் வந்து கேட்டுக்கிருக்காங்க. பாருங்கள், பவுலில் ஹவுசிங்லேருந்து இன்னில் கொடுத்த அவுட்டில் தண்ணி ரிட்டர்ன் ஆனவுடனே அதில் நம்ம இதில் மாட்டிடுறோம். அப்படியே டேரெக்டாக மாட்டினோம்னா ஏரலாக் ஆகி தண்ணி பார்த்திங்கன்னா அவுட் ஆகாது, தம்மாகி நின்றுக்கும். பாருங்கள், ஃபுல்லாக மாட்டியாச்சு. மாட்டினதுக்கப்புறம் லீக்கேஜ் இருக்கான்றதை செக் பண்ணி பார்க்கணும். பார்த்த வரைக்கும் அந்த லீக்கேஜும் தெரியலை. இப்போ பார்த்திங்கன்னா லீக் ஆகிற மாதிரி தெரியும். பாருங்கள், கீழே பாருங்கள், தண்ணி வலிஞ்சு போகுது, லீக் ஆகுது. அப்போ என்ன செய்யணும் பார்த்திங்கன்னா அந்த ரிஞ்சை வச்சு நல்லா டைட் பண்ணிடணும். நான் ரிஞ்சை வச்சு டைட் பண்ண உங்களுக்கு காட்ட முடியல. நான் ரிஞ்சை வச்சு டைட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அரெஸ்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி உரியக்கூடிய ஒரு காட்டன் துணியை வச்சு அதை நீங்கள் துடைச்சிடணும். நல்லா துடைச்சிங்கன்னா உங்களுக்கு லீக் ஆகுது இல்லைன்றது நல்லா பக்காவாக தெரியும். அதில் பாருங்கள், பக்காவாக இருக்கும். இது லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு செகண்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு ஓரிங் வச்சுருப்போம். அந்த ஓரிங் கரெக்டாக ஃபிட் பண்ணால் தான் லீக்கேஜ் ஆகாது. பாருங்கள், நல்லா பக்காவாக இருக்குது. எந்த ஒரு லீக்கேஜும் இல்லை. பெர்ஃபெக்டாக மாட்டியாச்சு, முடிஞ்சிச்சு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தண்ணி அவுட் ஆகுது. பாருங்கள், தண்ணி பார்த்திங்கன்னா அவுட் ஆகுது. பாருங்கள், வெளியே கவர் போட்டிருக்கனால கிளியராக தெரியலைன்னு நினைக்கிறேன். நல்லா பார்த்திங்கன்னா தெரியும். இது போன்ற வீடியோக்களை பார்க்குறீங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம வீடியோ தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது நீங்களும் ஒரு டெக்னீஷியனாக மாற முடியும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதோட முடியுது, நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 3 சேர்த்து ஒரு வீடியோ எடுத்து போட பார்க்குறேன். அது ரொம்ப பெருசாக போகிறதுக்காக பார்ட்டாக பிரித்தேன். இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்து போடுற மாதிரி பார்க்குறேன். வேறு ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.